எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்காவிலேருந்து இந்த பதிவை போடுவதற்கு கனத்த இதயத்தோடு பதிவு செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் பேசக்கூடிய மொழியை தாய்மொழி என்கின்றோம். குடிக்கக்கூடிய நீரை கங்கை, காவிரி, கோதாவரி என்றுதான் நாம் சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம். பேசக்கூடிய மொழியை தாய்மொழி என்றும், வாழக்கூடிய நாட்டை தாய்நாடு என்றும், ஓடக்கூடிய நதிகளை பெண்களின் பெயராக வைத்து கூப்பிடுவது உலக வரைபடத்தில் நம்முடைய பாரத தேசம், குறிப்பாக தமிழகம். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்றான். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவி வைப்போம். ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்பிழந்திடாது. இவை எல்லாவற்றையும் விட பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் இயற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியை கொண்டாடக்கூடிய நம்முடைய தமிழ் தேசத்தில் இப்படி ஒரு அவலமா, இப்படி ஒரு மனவேதனையா என்று நினைத்தால் மனம் கனக்கிறது. தமிழகத்தினுடைய அறிவார்ந்த பேராசிரியர் பெருமக்கள், சமய சொற்பொழிவாளர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள் எங்கே போனார்கள், யாருக்கு பின்பு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அச்சம் வருகிறது. உணர்வுடைய நம்முடைய வீர தமிழச்சிகளுடைய உள்ளம் பதைத்திருக்கும், மனம் வெதும்பி இருக்கும் இந்த பதிவை பார்த்திருந்தார். அன்புக்குரியவர்களே, அண்மையில் தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய, நாமெல்லாம் அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய வனத்துறையை சார்ந்த அமைச்சர் ஒருவர் பொதுவெளியில் பெண்களை பற்றி தரக்குறைவாக சொல்ல முடியாத இழி சொற்களை உச்சரித்திருக்கிறார் என்றால் நம்முடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தம் கொதிக்கிறதல்லவா? அதுவும் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, சீதராய், சீகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று சொல்லி திருமண்ணை இட்டுக்கொண்டு நாராயணா என்கின்ற மந்திரத்தை திருக்கோஷ்டியிடம் நம்பிடத்தில் கேட்பதற்கு நடந்து புரண்டு அழுத ராமானுஜர் வாழ்ந்த இந்த மண்ணிலே மந்திரமாவது நீரு, வானோர் துரிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீரு என்று திருநீற்றின் பெருமையை பேசிய நம்முடைய தமிழ் சமூகத்தில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமானும் வாரியார் சாமிகளும் நடந்த இந்த பூமியில் ஆன்மீகத்தை கொச்சப்படுத்தி, மத சின்னங்களை கேவலப்படுத்தி, பெண்களை நாக்கூசாமல், நாவில் நரம்பில்லாமல் பேசியிருக்கிறார் என்றால், வணக்கத்திற்குரிய முதல்வர் அவர்களே, கொள்கைக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ நல்ல விஷயங்களில் உங்களுக்காக நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்திருக்கின்றோம். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாதும் கெடும் என்பதுதான் திருக்குறள். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்பேற்பட்ட ஒரு அமைச்சரவையைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு இழி சொல்லை பேசியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய அரசு விழாக்கள், புத்தக கண்காட்சியில் பேசக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் தலைப்பையே மறந்துவிட்டு அரசிற்காக எத்தனை செயல்கள் கூக்குரல் கொடுக்கின்ற நீங்கள் ஏன் பெண்மையை இப்படி கேவலப்படுத்தியவருக்காக எதிர்ப்பு குரல் பதிவு செய்யவில்லை? பேச்சாளர்கள் எல்லாம் எங்கே போனீர்கள்? எழுத்தாளர்கள் எல்லாம் எங்கே போனீர்கள்? அறிவுடைய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர், ஒரு வரலாற்று துறையில் பணியாற்றிய பேராசிரியர், பாரம்பரியமிக்க ஒரு அமைச்சரவையில் இருப்பவர், இன்னும் சொல்ல போனால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருந்தார். இதை தட்டி கேட்பதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பாக அவரை அமைச்சரவையில் இருந்து எடுத்து அவருக்கு வாழ்க்கை முழுவதும் ஒரு தண்டனை கொடுத்திருப்பார். தமிழ் சமூகம் நிச்சயம் பெண்மை அதை செய்யும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இதன் மீது நீங்கள் தனி கவனம் செலுத்தி, இதன் மீது தாங்கள் முழு கவனம், தனி கவனம் செலுத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அருள் கூர்ந்து இதை பார்ப்பவர்கள் முதல்வருக்கு உங்கள் வேண்டுகோளை பதிவு செய்யுங்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.